தினமணி இணையதள நேயர்களுக்கு வணக்கம். மேசராசி நேயர்களே, அரசியல் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். அரசியல்வாதிகளால் ஆதாயம் உண்டு. தந்தை வழியில் அனுகூலம் உண்டு. பூர்வீக சொத்து கைக்கு வந்து சேரும். பணம் பல வழிகளில் வரும். ரிஷபராசி நேயர்களே, தந்தை வழியில் அனுகூலம் உண்டு. தடைப்பட்ட அரசு காரியங்கள் நிறைவேறும். பூர்வீக சொத்து கைக்கு வந்து சேரும். ரியல் எஸ்டேட் தொழில் புரிபவர்களுக்கு வாழ்வில் வளம் கூடும். குடும்பத்தில் ஒற்றுமை நீடிக்கும். மிதுன ராசி நேயர்களே, வாக்கு தரும் முன் யோசிக்கவும். கோபமான வார்த்தைகளை பிரயோகப்படுத்தக்கூடாது. உணவில் கவனம் தேவை. பணம் பல வழிகளில் வரும். சிக்கனம் கையாள்வது அவசியமாகும். கடகராசி நேயர்களே, பெரியவர்களின் ஆலோசனை கேட்டு நடப்பதன் மூலம் அனைத்து காரியங்களும் வெற்றி அடையலாம். சிலருக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். பொது வாழ்வில் புகழ் கூடும். முப்பாட்டன் வழி சொத்து கைக்கு வந்து சேரும். அயல்நாட்டு தொடர்பு ஆக்கத்தை தரும். சிம்மராசி நேயர்களே, குடும்பத்தில் குதூகலம் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும். தேவையற்ற வீண் விரயங்களை தவிர்த்துக் கொள்வது நன்மையை தரும். இரவு நேர பயணத்தை தவிர்த்துக் கொள்வது நன்மையை தரும். தங்கள் பணிகளை பிறரிடம் நம்பி ஒப்படைக்காதீர்கள். கன்னிராசி நேயர்களே, மூத்த சகோதர வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். பூர்வீக சொத்து கைக்கு வந்து சேரும். கெமிக்கல் தொழில் புரிபவர்கள் வாழ்வில் ஏற்றம் காண்பார்கள். கால்நடைகளால் ஆதாயம் உண்டு. அச்சு தொழில் புரிபவர்களுக்கு வாழ்வில் ஏற்றம் உண்டு. துலாம் ராசி நேயர்களே, அயல்நாட்டு தொடர்பு ஆக்கத்தை தரும். புதிய உறவினர்களால் லாபம் ஏற்படும். குடும்பத்தில் ஒற்றுமை கூடும். சகோதர வகையில் ஏற்பட்ட பிணக்குகள் நீங்கி ஒற்றுமை கூடும். சிலர் குடும்பத்துடன் குலதெய்வத்துக்கு சென்று வேண்டுதல்களை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். விருச்சிக ராசி நேயர்களே, பணம் பல வழிகளில் வரும். எனவே சிக்கனம் அவசியம். பிள்ளைகளால் பெருமை உண்டு. நீண்ட நாள் நினைத்திருந்த கட்டடப் பணியை தொடங்கி நடத்துவீர்கள். பாதியில் நின்ற கட்டடப் பணிகளை முடிப்பீர்கள். திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டவரை செய்து முடிப்பீர்கள். தனுசு ராசி நேயர்களே, ஷேர் மார்க்கெட் பங்கு சந்தைகளில் லாபம் உண்டு. மனைவி மூலம் சொத்து சேர்க்கை ஏற்படலாம். தொழிலில் புதிய முயற்சிகளை கையாள்வீர்கள். சக தொழிலாளிகளின் ஒத்துழைப்பால் அனைத்து காரியங்களையும் சாதித்து மகிழ்வீர்கள். மகர ராசி நேயர்களே, கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை கூடும். பிள்ளைகளால் பெருமை உண்டு. மனம் குதூகலிக்கும். ஆரோக்கியம் கூடும். மருத்துவ செலவுகள் குறையும். கும்பராசி நேயர்களே, தர்மஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். புண்ணிய நதிகளில் நீராடுவீர்கள். பெரியோர்களின் ஒத்துழைப்பால் அனைத்து காரியங்களையும் சாதித்து முடிப்பீர்கள். வாக்கு தரும்போது கவனம் தேவை. தேவைக்கேற்ப வருவாய் கிடைக்கும். மீன ராசி நேயர்களே, இடர்பாடுகள் சற்று நீங்கியது போல் தோன்றும். இருப்பினும் எச்சரிக்கை தேவை. மேல் அதிகாரிகளை சொல்படி கேட்டு நடப்பது பணியை தக்க வைத்துக் கொள்ளும். முடிந்தவரை பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை தரும். உணவில் கவனம் வேண்டும். ரிஷபராசி நேயர்களே, முடிந்தவரை பச்சை நிற வண்ண ஆடையை உடுத்துவது அனைத்து விதத்திலும் நன்மையை தரும். நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும்.